ஹாய் எவ்ரிவான், உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னா இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. நிறைய மிளகு கருவேப்பிலெலாம் அரைச்சி போட்டு செஞ்ச முட்டை சாப்ஸ் செய்யலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாமே நல்லா அரைச்சிக்கங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நார்மல் சில்லி உங்ககிட்ட இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் அரைச்ச அந்த விழுதுகளை இதோட சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை நல்லா கட் பண்ணி இந்த மசாலா கூட சேர்த்துருங்க. இந்த மசாலா கூட முட்டையோட சேர்த்து வேகும்போது பார்க்கவே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த முட்டை சாப்ஸ் சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சதால இந்த மசாலா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அடுத்த vlogல சந்திக்கிறேன். பாய்.